ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெள்ள ஹெட்ஃபோன் எதுக்கு அப்படின்றது நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இது இருந்தாலே கண்டென்ட்டே இல்லைன்னா இவன் காதில் மாட்டிட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோவை காட்ட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம், இல்லாதவங்க நான் பாயிண்ட்ஸ் எடுக்கல. அப்படியே போய் பார்த்தேன் என்னென்ன டாபிக்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்ட்டு. சூர்யா படத்துக்கு வந்து சிம்பு அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இதை சாய் அவையங்கர் உறுதி செய்துள்ளார் அப்படின்ற தகவல் எனக்கு காட்டுச்சு. அது கூடவே வந்து அப்படியே சென்டென்ஸா ஆர்டரா ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதை படிக்கும்போதே அப்படி இருந்தது. அப்படி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? விஜய் அவர்கள் டெல்லிக்கு சென்று சிபிஐ விசாரணை சந்தித்து முடித்த பின்பு வெளியே வந்து கார் ரூஃபின் வெளியே வெளியே வந்து அவர் கையசைத்தார், மலர்கள் தூவி ரசிகர்கள் அவர்களை ஆரவாரப்படுத்தினர் அப்படின்ட்டு தளபதி நின்னா செய்தி, நடந்தா செய்தி, கை தட்டினா செய்தின்ட்டு தெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசியல் களத்துல வந்து ஒரு பாயிண்ட் சூப்பரான பாயிண்டா போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, புதிய தலைவர்களின் வருகை, அவர்களின் தாக்கம், அவர்களின் மக்கள் ஆதரவுன்னு போட்டு அப்படியே ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்படி இருந்தது. சும்மா நான் கேஷுவலா உங்களுக்கு சொல்றேன். அதை படிக்கும் போதே ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா? அப்படி இருந்தது. ஏன் அப்படின்னா அப்டேட் வேற மாதிரி திருப்பி போய்கிட்டு இருக்கு. அதுக்காக சொல்றேன். வேற என்னென்ன அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்கள் வந்து கார் வாங்கினது புதுசா மஹேந்திரால. அது வந்து கிஃப்ட் ஃப்ரீ அப்படி இப்படின்னு பரப்பி விட்டாங்க. பட் அது அவர் தான் வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். புது அப்டேட் கார் மாடல் போல. அதோடைய சரியான தகவல் எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு 7, 8 டாபிக் இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தேன். பட் நான் ஏன் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதுக்கு தான். அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு தெரில. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பராக வீடியோஸ் காட்டுறேன். வீடியோஸ் இந்த சேனலில் வந்து வியூஸே போக மாட்டேங்குது மக்கா. இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கேப் விடாமல் நீங்கள் இந்த வார்த்தையை அடிக்கணும். என்ன அடிக்கணும் தெரியுதா? மும்பை சினிமா அப்படின்னு கேப் விடாமல் அடிக்கணும். எனக்கு ரொம்பலாம் ஆசை கிடையாது. ஒரு வீடியோ காட்டுறேன். 6 10க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வந்து உங்களால் எவ்வளோ வியூஸ்க்கு வந்து அதை கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. இன்னும் வந்து அந்த ஃபேஸ் காட்டலை. காட்டுறேன். இப்போ காட்டலை இல்லையா? அதை வந்து காட்டாமல் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நெட்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இருந்தும் இது ஓகே. தேவலோக ஐயோ, ஏன் 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 எனக்கு இருக்கு ராசி இல்லையா என்னன்னு தெரில. நெட் வந்து டிஸ்கனெக்டட் அப்படின்னு ஆயிடுச்சு. பலபடி இதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு நான் போகணும். இந்த வீடியோக்கு வேணால் இப்படி வைக்கலாம், புலம்பல் வீடியோ அப்படின்னு வேணால் வைக்கலாம். அந்த மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு ஏதாவது இன்ஸ்டா வீடியோ பார்த்து ஒரு 10 நிமிஷம் உப்பேற்றி விடலாம். வீடியோ போடணும் இன்னைக்கு. பாயிண்ட்ஸ் வேறு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது நெட்டு வந்து சதி பண்ணுது. அடியல் டைலாக் சொன்ன மாதிரி தான். இதுக்கெல்லாம் சதி பண்ணுதே அப்படின்ட்டு நிறையா பார்த்த விஷயங்களே எது அப்டேட்டாக இருக்குது. கருப்பு டீசர் இன்னும் அதர் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சமாவது ஒர்க் பண்ணணும்ல. அந்த ஒர்க்கே பண்ணல. அந்த பேசிகிட்டு இருக்க மொபைலில் தான் எல்லா இது இருக்குது. கனெக்டட் வந்துருச்சு. இதை உங்களுக்கு நான் காட்டிட்டு நம்ம அடுத்து இன்ஸ்டாக்குள்ளே போயிட்டு எதுவும் இன்ஸ்டாவில் சொல்கிற மாதிரி இருக்கா வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை எல்லாத்த விட இதுதான் முக்கியம். வந்துருச்சு வந்துருச்சு. தெரியுதா தெரியுதா? தனித்தனியாக காட்டுறேன் காய்ஸ். 6 வியூ, 1 வியூ, 2 வியூ. குழம்பலா இருக்கா? அதெல்லாம் மில்லியன் வியூஸ் போவீங்க. அந்த ப்ளூ சட்டை பையன் வேற யாரு? நான் தான். தெரியுதா? உங்களுக்கு பிளர்ராக தெரியும் ஃபீல் பண்ண வேணாம். அதில் போயிட்டு கமெண்ட் போட்டு விடுங்க. கரடி பொம்மையாக போட்டு விடுங்க. இது பரவாயில்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 வியூ போயிருக்கு. 2 லைக் வந்தாலே ஹாப்பியாக ஆகிறேன் நான். அதாவது என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, எஸ், கீழே பாருங்களேன், ஒரு இமேஜ் இருக்கா? இது வந்து ஒரு இமேஜ், ஓகேவா? இமேஜ்ன்றது கார்ட்டூன் இமேஜ். அதோட இதுதான் இதில் வந்து இதாகுது. சேனல் பேர் மும்பை சினிமா. கேப் விடாம அடிச்சிங்கன்னா சேனல் வந்து காட்டிடும். கேப் விட்டிங்கன்னா மும்பை சினிமா கடையில் கேப் இருக்கக்கூடாது. சேனல் வந்துடும். சேனலை நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேணாம். ஆனால் நான் அதுதான் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாக்கு போயிடலாம். போதும்னு நினைக்கிறேன். அது
இன்ஸ்டாகிராம் போயாச்சு. ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு ஒரு உஜாலா வருது நமக்கு. ஐ லைக் இட். கேரளா சாங். கேரளா சாங். அப்பா பொண்ணு. தெளிவாவே வர மாட்டேங்க. கியூட்ல அப்பா பொண்ணு. அப்பா வந்து அவங்க பொண்ணுகிட்ட கிண்டல் பண்ணி கிள்ளி விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து இப்படிங்கிறாரு. அடிச்சு விரட்டி விடுறாங்க. தலையை பின்னுங்க, ஆடியன்ஸ் காட்டும். சொன்னேன்னா சட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நல்லா இருக்கு இது. யார் இந்த பொண்ணு எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு? நினைவின் மென்மை. அப்புறம் கவனிக்கலாம். இது 10-15 வந்துருக்கு. அம்மா பெரிய செலிபிரிட்டியா நான்? தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க இப்பவே. ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு கண்ணை மூடிட்டு கேட்டு பாருங்க, வேற உலகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு போட்டுருக்கு ஒரு சாங்ஸ். ஆயின்னு ஒருத்தவங்க வந்து கொட்டுவச்சுட்டு பாடுறாங்க. பட் உண்மையிலே வேற உலகத்துக்கு தான் போவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஒர்த்து. சுலபம்னு நினைச்சா உங்க கால்குலேஷன் தான் தவறு அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் முன்னாடி ஒரு குட்டி பையன் இருக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்காது. முத்து படத்துல ரஜினிக்கு ரகுவரன் என்ன உறவு முறை அப்படின்னு போட்டிரு கேள்வி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கும் தெரியல. பார்த்துருவோமா? சித்தப்பா மகன். ரஜினி சித்தப்பா மகன் தம்பி உறவு. அப்பா ரஜினிக்கு சித்தப்பா, பையன் ரஜினி பையனுக்கு சித்தப்பா. டேய், கீழெல்லாம் என்னென்னலாம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. செம மேட்ரு பார்த்துட்டு இருக்கேன், சொல்றேன். இது வந்து உண்மைதான். என்ன அப்படின்னா 1% ரூல் போட்டு முன்னாடி ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா ஒரே ஒரு பெர்சன்டேஜ் ரூல் அப்படின்றது வந்து அந்த டெய்லி நீங்கள் 1% எதுனாலும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம், ரீடிங் படிக்கிற ரிலேட்டடாக இருக்கலாம், லேர்னிங் எதுனாலும் சரி இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று 1% கொடுக்கும்போது அதோட அப்டேட் வந்து 37% டு 50% வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் பர் இயர் கனெக்ட் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் 37ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு 50 அட்வான்டேஜ். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு அது ஒரு பெர்சன்டேஜ்ன்றது 2 வார்த்தை அப்படியே போகும்போது அது வந்து இயரோட எண்டில் வேற மாதிரி வந்து நிற்கும் அப்படின்றது போட்டிருக்காங்க. உண்மைதான் அது. இதான் வந்துட்டாங்கல்ல தங்க பிள்ளை.
பாருங்க காட்டு. காட்டு காட்டு காட்டு. That video is very special. அவ உன்ன திட்டுதே உன்னதான்டா. படிச்சு காட்டு. காட்டு காட்டு. தளபதி காட்டு காட்டுனாலும் நான் காட்டுவேன், சும்மாவே காட்டுவேன். இந்த 2020 வச்சு காட்ட போறேன்னு காட்ட போறார். யாரா அவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு விடுங்க கைஸ். வந்தது சட்ட திருத்தம், கொதித்திருந்த திருநங்கைகள் போட்டு ஒரு வீடியோ ஒன்று வருது, நியூஸ். அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். கோரிக்கை வைத்திருப்பேன் தளபதி விஜயன்னு கோரிக்கை வைத்திருப்பேன் அப்படின்னு ஸ்கூல். ஓவியா பேக்ரவுண்ட்ல வந்து தயதயா சாங். ஒரு பாட்டு வரி இறக்குறேன், கேளுங்க. நீங்க கேட்ட வரி தான் இருந்தாலும் சென்டென்ஸை வாசிச்சிடுறேன், ஓகேவா? ஆஃப்டர் கரூர் விஜய் இஸ் ஓவர், ஆஃப்டர் ஜனநாயகம் விஜய் இஸ் ஓவர், ஆஃப்டர் பர்சனேஜ் விஜய் இஸ் ஓவர், ரைஸ் அபோவ் த ஹெட் அப்படின்னு போட்டு 6 அப்பில் போய் நிற்கிது. அதுக்கப்புறம் வந்த பாட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் புகழ் அழியாது, சிங்கம் இறையாகாது. விஜய் அப்படின்றது ஒரு பிராண்ட், அது உச்சத்தை தொடாம அழியவே அழியாது. அழியாது இந்த வாளின் கரையே, முடியாது இந்த ரத்தக்கரையே. ஒரு பேரே வரலாறு. அந்த லைன் எடுத்து போட்டு வச்சு செம்ம டீட், அது சூப்பரா இருக்கு. நான் ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன்னா, எடிட்லயும் தம்பி ஹெட்ஃபோன் போட்டிருக்காப்புல, பிரசாந்த் சிம்ரன். 90ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. அவளின் பாதச்சுவடு பார்த்தாயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. கண்ணால் கண்டால் சொல்லு. அடுத்து சந்திரனை தொட்டது. அடுத்த காதலர் தினத்துல இடை ஒரு நூலகம். ஐயோ எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஜீன்ஸ். சற்றே நிமிர்ந்து தலை சுத்தி போனேன், ஆகாவனே வல்லலடி. அதாவது இடை பார்க்கும்போது அவன் கஞ்சன், ஏன்னா குட்டியூண்டு இருக்கும். சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன், அவன் வல்லல். அழகு அழகு. செதுக்கியிருக்காங்களா வரி. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து ஒரு பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணேன் என்னோட லைஃப்காக. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணு ஐஸ்வர்யா ராய் மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரியுது. அந்த பொண்ணோட கண்ணெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு விட்டு, அவங்க என்னைய பாவம் பண்ணி மன்னிச்சு விட்டு ஜெயிலுக்கு எதுக்கு அனுப்பாம ரீசெண்ட் டயத்துல ட்ரூ ஹார்ட் ஃபீல் அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருப்பாங்க நிஜமாவே. எனக்கு அப்படிதான் தெரியுது. பட் வந்து அது ஒரு மாதிரி பிரேக்கப் மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ள அப்படி பார்க்கும்போது எனக்கு அவங்க ஃபீல் தான் வருது. அப்புறம் நான் அந்த ஃபீல் என்ன பண்ணேன்,
என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்டோட வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு நான் இங்கிட்ட ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் எனக்கு ஒரு லவ் ப்ரப்போஸ் வேறு கேப்பில். அன்பே உன் ஒற்றை பார்வை. 90s கிட்ஸ்லாம் வந்து ஒரு வரம். தளபதி விஜய், இளைய தளபதி. இன்று உன்னை சந்தித்தேன். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. வியூஸே போட்டாலும் நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன் இந்த வீடியோக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் வந்து இதில் ஒரு 5 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் இது எல்லாமே. முக்கியமாக சொல்கிறேன், இந்த தலைப்பில் கூட நான் வைக்கிறேன். லாஸ்ட்டாக வருது, இட்ஸ் ஓகே பரவாயில்ல. தலைவன் ப்ளூ கலர் ஷர்ட்டில் ஒரு ஹக் கொடுத்துட்டு இருக்கானா, ஏப்ரல் மாதம் வந்து ரூல் பண்ண போகிறான். எதை அப்படின்னு கேட்குறீங்களா? வேர்ல்டு சினிமா இண்டஸ்ட்ரியவே ரூல் பண்ண போறாப்புல. மைக்கேல் ஜாக்சன் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆரா வந்து வேற லெவலில் இருக்க போது. நம்ம தனியாக அதுக்காக ஒரு வீடியோ போடுவோம். பணம் எவ்வளோ செலவழிச்சு எடுத்திருக்காங்களோ பல மடங்கு அள்ளிடுவாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்தியன் பாப். ஏன் இந்தியன் பாப் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்தியன் ஃபேன்ஸே கொத்து கொத்தா இருக்காங்க. வேர்ல்டு பாப். ஏன் வேர்ல்டு பாப்னா வேர்ல்டு லெவலில் கொண்டாடுவாங்க. வேற மாதிரி இருக்க போகுது கண்டிப்பாக. வந்து செலிப்ரேட் பண்ணலாம். விஜயஸ் ரோலக்ஷன் போட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. ஏஐ தான். ஆனால் அப்படி வரும்போதே ஒரு பார்வையிலே வந்து சிரிப்பு இருக்கு. விஜய்க்கு ஏஐல தெறிக்க விட்டுருக்காங்க. பட் விஜயா அதை ரியலாக பண்ணும்போது இன்னும் தெறிக்க விட்டுருவார். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது சூர்யா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு. இங்கே பாருங்க, ஹெச்டியில் ரிலீஸ் ஆகிருக்கு தலைவன் படம். ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு காட் கிரேஸ், பெரிய லக்கு வேணும். ஓகே. போக்கரி சீன் எடுத்து போட்டு பொன்மகள் வந்தால் சாங்ஸ் எடிட் போட்டிருக்காங்க. ஒரு கோடி தந்தால். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்ற ஃபீல்லாம் எனக்கு இல்லை. 5G அன்லிமிட்டட் ஏற்றி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் வர்ற வீடியோவை. ஆட போகிறாங்க. தலைவி சிம்ரன்யா அவங்களோட அபிஷியல் பேஜ்ல தான் இருக்கு. சிம்ரன் மாதிரியே ஒரு நார்த் இந்தியா பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு. அவங்க ஃபேஸ் கட் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கோயில் வச்சுட்டு சடனாக அப்படி திரும்பினேன்னா என்னோட லெஃப்ட் சைடில் இருந்தாங்க. அப்படி பார்க்கேன், இவங்க என்ன எனக்கு சிம்ரன் மாதிரியே தெரியுறாங்க அப்படின்ட்டு. நான் போய் சொல்லலை, என்னோட மும்பை சினிமாவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும், ஆமாம் சிம்ரன் ஃபேஸ் கட் இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு சங்கர் கோயில் வச்சு அப்படி சடனாக தோணுச்சு. அவங்க கூட தான் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸில் போகிறேன், இங்கே வீட்டில் இருந்தாங்க, இங்கேக்குள்ள தான் வச்சு பேசிட்டு இருந்தோம். இங்கேக்குள்ள தான் உட்காந்துருந்தாங்க. நான் ஒரு வீடியோலாம் பேசி போட்டிருந்தோம். அப்போல்லாம் இருந்தோம். அப்படி சடனாக அப்படி பார்த்தோன்னே பழைய நினைவுகளில் ஃபுல் மேக்கப்போட வேற இருந்தாங்களா இவங்க. பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, இந்த பொண்ணு அவங்க கூட ஜோடியாக ஃபோட்டோ எடுத்துருக்கோ, இஸ் லக்கி. தளபதி விஜய் த்ரிஷா கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அடுத்து ஒன்றில் எதுக்கு தெரியுமா சிரிச்சேன், இது வந்து பாலிடிக்ஸ். இது ஒரு சூப்பர் ஸ்டில்லு, முக ஸ்டாலின் அவர்கள் காட்டின ஸ்டில்லு. ஆனால் வந்து நம்ம பசங்க அதில் அழுகையை போட்டு விட்டு இப்படி இதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க, ஹேண்டல் பண்ணுறாங்க. Strongest man in the world is he who stand most alone. உண்மைதான். ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு யார் வந்து தனிமையில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க அப்படின்றது. ஒரு தளபதி படத்தை வச்சு அவன் ஒரு எடிட் பண்ணிட்டான் பாரு. எடிட்ரு வேற லெவலியா, கரெக்டான ஃபோட்டோ போட்டிருக்காப்புல. செம்ம மேட்ரு. இங்கே சொல்லலாமா இல்லைன்னா வந்து வேற இடத்துல சொல்லலாமான்றீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வேற இடத்துல சொல்லும்போது சொல்லிக்கலாம். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க. உன்னால் முடியாது என்று சொன்னவர்களின் காதுகள் கிழிந்து போகும் அளவிற்கு உன் வெற்றியின் சத்தம் இருக்கட்டும். அதுக்கு வச்சிருந்த போட்டோ என்ன தெரியுமா, தளபதி விஜய் கண்ணாடியில் பார்க்குற ஒரு இது இமேஜா இருக்கு. எல்லாரும் முடிந்து விட்டது என்று நினைக்கும்
ஒரு புள்ளியிலிருந்து எவன் ஒருவன் மீண்டு வருகிறானோ அவனே வரலாறு படைக்கிறான். கரெக்டான பிக் இதுக்கும். தளபதி விஜய் ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்க. செம்ம. இது வந்து நடக்கும் 2026ல். வலிகள் உன்னை உடைக்க நினைத்தால் அந்த வலிகளையே உனக்கான உரமாக மாற்றி உயர்ந்து நில். விழும்போது எழும் சத்தத்தை விட நீ மீண்டும் எழுந்து வரும்போது ஏற்படும் மௌனம் மிக வலிமையானது. காயப்பட்ட இடத்திலிருந்துதான் ஒரு வீரனின் அசாத்தியமான வேகம் பிறக்கிறது. சூழ்நிலை உன்னை துரத்தலாம், ஆனால் உன் லட்சியம் உன்னை விடாப்பிடியாக முன்னேற வைக்கும். இப்பெல்லாம் நான் நல்லா ஜாலியாக மோட்டிவேஷனாக எதாவது பேசணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோட்டோ வருது. அதை பார்த்தோன்னே, வீடியோ பார்த்தோன்னே என் மைண்டு ஃபுல்லாக எங்கேயோ போயிடுது. அதுதான் காட்ட முடியும். நம்ம கம்பெனி அவ்வளோதான் காட்டும். ஐயம் வீணா ஐடி. பயோபிக் 2026 ரியல் லைஃப் 1982ன்னு போட்டு அப்ளை சொன்னேன் இல்லையா, தலைமை இறங்கட்டுமே மைக்கேல் ஜாக்சனுக்கு போட்டிருக்காங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ துல்லியமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு பையனை ரெடி பண்ணி அதோட மேக்கப்பு சான்ஸே இல்லை. அப்படியே பயோபிக்கு ரியல் லைஃப் அப்படின்னு போட்டு அதோட பேக்ரவுண்ட் அதெல்லாம் இது பண்ணி, எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இதெல்லாம் அப்படியே போட்டுகிட்டே இருக்கும்போது ரியல் ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ரியல் ஃபுட்டேஜில் வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் தியேட்டரில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டுக்கு இடையில இறக்கி விடணும். ஸ்டெப்பு போடும்போது ஏதாவது ஒரு இது இருக்கும்போது ஒரு கிருன்னு ஒரு இறைச்சல் வச்சுட்டு தேட்டரை சைலண்ட் ஆக்கிட்டு மறுபடியும் அதே சவுண்டில் உள்ள சவுண்டில் ரியல் லைஃபோட வீடியோ ஹெச்டி தரத்தில் ஏற்றிட்டு அதை இறக்கி விடணும். அப்படி இறக்கி விட்டா அது ஏன்னா படத்தோட எண்டில் எப்படியும் காட்ட போகிறீங்க, தேட்டர் அளப்பறையாக இருக்க போகுது. பட் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இறக்கி விடணும். அப்படி இறக்கி விட்டா அது வேற மாதிரி இருக்கும். தளபதி விஜய்க்கு ஒரு ஏஐ வீடியோ போட்டிருக்காங்க. எங்க அப்பா காட் கிரேஸ். ஏன் அப்படி தெரியுமா? பிரதீப் ரங்கநாதன் வந்து லக்கி. ஏன்னா இந்த சாங் போத நீ தானே தளபதி விஜய், இது இப்ப பாக்குறது சேம். நீ தானே தள்ளாடுற நானே தளபதி விஜய்க்கு ஏதான் சூப்பரா இருக்கு. தள்ளாடுற நானே shall we all play game அப்படின்ட்டு துப்பாக்கில விஜய் சொல்ற டைலாக். நோ we are all in the same team. அவர் சாப்பிடும்போது கேஷுவலா இந்த விஷயத்த சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நானே ஒரு வீடியோல பேசியிருப்பேன். தளபதி விஜய் வந்து கம்பாரிஷனே பண்ணியிருப்பேன். கமலோட விக்ரமுடன் பெரிய கம்பாரிஷன் பண்ணிருப்பேன். ஆனா இந்த ஸ்வாக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்வாக் இதுல இருக்கும். இந்த படத்துல பாக்குறது கண்ணோட விழி இப்படி பார்க்கும்போது கரெக்டா அதோட ஒரு குறிப்பிட்ட ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்படி பார்க்கும்போது ஒரு கண்ணில் ஒரு ஒயிட் இருக்கா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பிளாக் ஒயிட் எல்லாம் பர்ஃபெக்டா ஒரு லுக்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோட் ஷூட் சீன்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது, வார்த்தையே கிடையாது, ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டைல் வந்து யாருமே வராது. அது அவர் பண்ணாதான் வரும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிங்கம் 1 வரும்போது வேற எந்த நடிகரும் இதை பண்ண முடியாது. சூர்யா தான் இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே போயிட்டு தட்டில் அடிக்கிறது, இந்த ஜீப்ல போயிட்டு டைலாக் வச்சுட்டு பின்னாடி அடிக்கிறது நிறைய இருக்கும். பார்ட் 1